பக்ரீத் முடிஞ்சதுலேருந்து நமக்கு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நான்வெஜ் போர் அடிச்சு போச்சு. அப்படி இருந்தாலும் கூட ஜும்மா நாள் அன்னைக்கு பட்டை கிராம்பு வாசம் இல்லாமல் நமக்கு லஞ்ச் கிடையவே கிடையாது. அதுக்காக எனக்கு எக் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு தயிர் சட்னி பஞ்சு எடுத்துட்டு பிரியாணிக்கு வேண்டிய மசாலா அரைச்சிக்குவோம். மசாலாவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி போட்டுலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். சமைக்க போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நெய் எண்ணெய் கலந்து ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். வதக்கின வெங்காயத்தோடு நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்துருங்க. மசாலாலாம் சேர்த்துப்போம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துட்டு 1க்கு 1.5 அளவில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்தது ஜீரக சம்பா அரிசின்றனால 1க்கு 1.25 அளவில் தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹையில் ஒரு 5 நிமிஷமும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அரிசி பெரண்டு வந்ததுக்கப்புறம் புளிப்புக்காக லெமன் சேர்த்துட்டு தேவையான முட்டை ஊற்றி தம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிரும். மாம்பழம் தயிர் சட்னி ரெண்டையும் வச்சு சிம்பிளாக லஞ்சை முடிச்சாச்சு.